வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையின் அருளோடு இன்றைய சிந்தனைகள். பிருந்தாவனத்தில் சிவனாலயம். பிருந்தாவனம் கிருஷ்ணருடைய லீலைகள் அதிகமாக நடந்த இடம் பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனத்தில் கோபேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு. இது கிருஷ்ணருடைய கொல்லுப்பேரனால் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய யமுனை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில், மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயில். இந்த ஆலயத்திற்கென்று ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருந்தாவனத்தில் கோபியரோடு நம்ம மாயக்கண்ணன் ராசலீலைகள், கிருஷ்ணர் புல்லாங்குழல் இசைக்க கோபியர்கள் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். இந்த இசை உலகம் முழுவதும் பரவி இருந்ததாம். அந்த இசையிலே அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சப்தம் வந்தது, அது எப்படி வந்தது என்று தெரியவில்லை, நன்றாக உறங்கிவிட்டேன். இது கிராமத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க. இதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி உலகம் முழுக்க வியாபித்திருந்ததாம் இந்த புல்லாங்குழல் இசை. அப்படி வியாபித்திருக்கிற பொழுது கைலாயத்திலே தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமானுடைய தவத்தையும் கலைத்து விட்டதாம் இந்த குழல் இசை. அப்பனா எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மாயக்கண்ணனுக்கு இணையாக யாரும் குழலிசை கொடுக்க முடியாது. ஏன்னா கோபியர் மட்டுமல்ல, பசுமாடுகள் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளும் இந்த கிருஷ்ணருடைய கானத்திற்கு அடிமையானவைகள் தான். பிருந்தாவனத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இந்த கானம் கேட்டுக்கொண்டே இருந்ததாம். சூரியன் கூட மறைவதற்கு மறந்து விட்டானாம், அப்படி ஒரு கதை சொல்லுவார்கள். சிவபெருமான் அந்த கானத்தை கேட்டு, இந்த குழலிசைக்கு நானும் நாட்டியம் ஆட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிருந்தாவனத்திற்கு வந்தார். அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலாளிகள், உள்ளே கிருஷ்ணருடைய ராச லீலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, கோபியர்கள் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணரை தவிர வேற எந்த ஆண்மகனுக்கும் அங்கே அனுமதி கிடையாது. இவருக்கு உடனே என்ன செய்யறது தெரியல, இவருக்கு டான்ஸ் ஆடணும். ஏன்னா இவரே ஒரு பெரிய டான்சர், சிவபெருமானே ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடியவர். அதாவது எல்லா விதத்திலும் நர்த்தனம் ஆடியவர் சிவபெருமான். பஞ்ச சபையில் நர்த்தனம் ஆடியவர் சிவபெருமான். அப்படிப்பட்டவர்களுக்கு கால் தரையில் நிற்கவில்லை. இந்த குடலோசை அப்படி நர்த்தனம் ஆட வைக்கிறது. உடனே நேரா போய் யமுனையில குளிச்சாராம். குளிச்சுட்டு பெண் உருவம் எடுத்து வந்தாராம். கோபியர் மாதிரியே வந்தாராம் சிவபெருமான். கிருஷ்ணருக்கு சிவபெருமான் அப்படின்னா அதீத பிரியம் உண்டு. ஏன்னா அவர் பெரிய சிவபக்தர். தச அவதாரங்களிலும் சிவனை பூஜை செய்யாமல் அவர் இல்லை. எல்லா அவதாரத்திலும் பூஜை செய்திருக்கிறார். ராம அவதாரத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்து பலனடைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் வந்திருப்பது சிவன்தான் என்று தெரிந்து கொண்டு குழலிசையை அதிகப்படுத்தினாராம். சிவன் நர்த்தனம் ஆடினாராம். அதை கண்டுகளித்தாராம் கிருஷ்ண பரமாத்மா.
அதனால்தான் பிருந்தாவனத்தில் அவருக்கு கோபதீஸ்வரர் என்கின்ற ஆலயம், அந்த ஆலயம் அமைந்து என்றும் இந்த நர்த்தனம் சம்பந்தமான படிப்புகள் உள்ளவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இந்த கோபதீஸ்வரரை வழிபாடு செய்து என்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறோம்.